மாசி மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு. இன்று மாசி வெள்ளி. வெள்ளிக்கிழமை விரதம் அம்பிகை, முருகன் ஆகியோருக்குரியது. இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும், சுகபோக வாழ்வு உண்டாகும், வாகன யோகம் அமையும். வெள்ளிக்கிழமைகளில் இல்லத்தில் விளக்கேற்றி பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்து இறைவனை வழிபட்டால் நன்மை உண்டாகும். அத்துடன் இந்த தினங்களில் ஆலயங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கமாகும். 15 வெள்ளிக்கிழமை தினங்களில் அம்பாளுக்கு, ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு மல்லிகை, செந்தாமரை, மனோரஞ்சிதம் ஆகிய மலர்களில் ஏதாவது ஒரு மலரினால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், வெள்ளை மொச்சை படைத்து பூஜை செய்யலாம். இதனால் புகழ், செல்வம், வியாபார அபிவிருத்தி, புத்திரப்பேறு மற்றும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும். மாசி வெள்ளியில் மாரியம்மன் முதலான அம்மனை தரிசனம் செய்து வேண்டினால் நன்மை உண்டாகும். மங்காத செல்வங்கள் தந்து காத்தருள்வாள் தேவி என்பது ஐதீகம். குறிப்பாக ராகுகால வேளையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கும். அதுபோல மாசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை முன்னோர்கள் வழிபாடு செய்வது தொழில் தடை, வருமான தடை, வியாபார தடை, குல விருத்தியில் தடை, சுபகாரிய தடைகள் போன்ற எந்த வகையான தடையையும் தகர்த்து எறியும் வல்லமை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மாசி மாத வெள்ளிக்கிழமையில் முன்னோர்கள் படத்திற்கு மாலை சாற்றி அவர்களுக்கு உரிய நைவேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்ய வாழ்வில் சகல யோகங்களையும் பெற்றுத்தரும். செவ்வாயும் வெள்ளியும் அம்பிகைக்கு உகந்த அற்புதமான தினங்கள். செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேளையான மாலை 3 முதல் 4:30 மணிக்குள் துர்க்கைக்கு தீபமேற்றி வழிபடலாம். அதேபோல் வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையான காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் துர்க்கையை வணங்கி எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவதும், நவக்கிரக சந்நிதிக்கு சென்று ராகு கேதுவிற்கு அர்ச்சனை செய்வதும் மிகுந்த பலனை தந்தருளும் என்பார்கள். மங்கள மாதமான மாசி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்குரிய நாள்தான். அப்போது அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசிப்பதும் தீபமேற்றி வழிபடுவதும் மங்காத செல்வத்தை தந்தருளும். இந்த மாசி வெள்ளியில் மாரியம்மன் முதலான தேவியர் வணங்கி வழிபடுவோம், மகத்தான வாழ்வை அடைவோம். மாசி வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறை இனிதே நிறைவடைந்தது.